வணக்கம். என் பேர் சுரேஷ். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னோட முதல் வீடியோவில் லக்னம் முதல் 12 பாவங்கள் பற்றி ஒரு சின்ன ஸ்மால் குறிப்பு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஜோசியுமே தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னோட கான்செப்ட். அதனால தான் நான் வீடியோ போடுறேன்னு உங்ககிட்ட முதல்ல நான் சொல்லியிருந்தேன். அப்போது 12 பாவங்கள் முக்கியமான காரகத்துவங்கள். லக்னம் முதல் 12 பாவம் மெயினான காரகத்துவங்கள் என்ன இருக்குங்கிறது ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் லான் போட்டிருக்கிற கட்டம் ஸ்லாஷ் போட்டு லான் போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்கண கட்டம். அது முதல் கட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 1ஆம் கட்டம் என்ன சொல்லுதுன்னா, லக்கண பாவகம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய தோற்றம், குணம், சுவாப நிலை, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, கலரு, நிறம், இது அத்தனையும் குறிக்கிறது லக்ன பாவகம். இவ்வளோதாங்க. 2ஆம் பாவம் குறிக்கிறது என்னன்னா தனம், வாக்கு, குடும்பம். காசு பணம் சம்பாதிக்கிறது எப்படி வருது, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அவங்களோட குடும்ப அமைப்பு எப்படிங்கிறது 2ஆம் பாவகம் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தா அப்படி 3ஆம் பாவகம். 3ஆம் பாவம் தைரியம், வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அவங்களுடைய போல்ட்னஸ், எந்த அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், வீரியம் எப்படி இருக்கும். இளைய சகோதர ஸ்தானம்ட்டு அந்த 3ஆம் இடத்துல இருக்குது. அவங்களுடைய இளைய சகோதர சகோதரின்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய தம்பி தங்கச்சி குறிக்கிறது 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் எதை குறிக்குதுன்னா அம்மா, மாத்துரு ஸ்தானம். அப்போ வீடு, வண்டி போன்ற அசட்டு சொத்துக்களை குறிக்குது 4ஆம் பாவம். படிப்பை குறிக்குது. படிப்பு, வீடு, வண்டி, அம்மாவை குறிக்குது. படிப்பு ஸ்தானம், நம்மளுடைய படிப்பு என்ன டிகிரி வாங்கியிருப்போங்கிறது 4ஆம் பாவம் குறிக்குது. 5ஆம் பாவகம் முக்கிய பங்கு வகிக்குது. 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியம். அது உங்களால தெரியும். 1, 5, 9ங்கிறது திரிகோணஸ்தானம். இப்படி திரிகோணம்னா என்ன, கேந்திரம்னா என்ன, உபஜயஸ்தானங்கள் என்னன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பாவத்துக்கு என்னன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நம்ம 12 பாவத்துக்கு உண்டான சிறு குறிப்பான ஒரு காரகத்துவத்தை சொல்கிறனால இதை நான் சொல்கிறேன். 5ஆம் பாகம் புத்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணியத்தை குறிக்குது. 5ஆம் பாவம் என்னென்ன குறிக்குதுங்க, பூர்வ புண்ணியம், புத்திரம், குலதெய்வம். அவங்களோட குழந்தைகள் பற்றி குறிக்குது, அவங்களோட குலதெய்வம் பற்றி குறிக்குது, அவங்களோட பூர்வ புண்ணியம் நம்ம கொண்டு வந்த கர்மா எப்படின்னு குறிக்கிறது முக்கியமான பாவம் 5ஆம் பாவம். அடுத்தது 6ஆம் பாவத்துக்கு வருவோம். ருண ரோக சத்ருன்னு சொல்லுவாங்க ஜோதிட பாஷையில். அப்படின்னு என்னன்னா, ருணரோக சத்ருன்னா நம்மளுடைய கொண்டு நம்ம என்ன நோய் நமக்கு வரும், நம்மளுடைய கடன் என்ன, வம்பு வழக்கு என்ன, நோய், கடன், வம்பு வழக்கு குறிக்கிறது தான் நம்ம 6ஆம் பாவம். அதே அந்த 6ஆம் பாவத்தில் அடிமை தொழில் ஒன்று இருக்குது. நம்ம அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய அடிமை தொழில் குறிக்கக்கூடிய முக்கிய பங்கு 6ஆம் பாவத்தில் இருக்குது. இது யாரும் மறந்துடாதீங்க. அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் குறிக்கக்கூடிய கலத்திர ஸ்தானம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய எதிர்ப்பாளத்தை குறிக்கிறது 7ஆம் பாகம். நம்ம வேலைக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் குறிக்கிறது, நம்மளுடைய கஸ்டமரை குறிக்கிறது, நம்ம எதிரெதிரெல்லாம் பேசுகிறோம், நம்ம எதிர்த்தாப்படி பேசுகிற அனைத்து பர்சன்களையும் 7ஆம் பாகம் குறிக்கிறது. அதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கல்யாண ஸ்தானம். 7ஆம் பாகம் கலத்திர ஸ்தானம். அடுத்து 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். நம்மளுடைய 1ஆம் பாவத்தை பற்றி தான் தோற்றம், சுபாவம், நிலையெல்லாம் சொன்னேன், அவங்களோட கேரக்டரைஸ் சொன்னேன். 1ஆம் பாவம் லக்னம், லக்னாதிபதியும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஆயுள் குறிக்கும். 8ஆம் பாவமும் அவங்களுடைய ஆயுளை குறிக்கும். பொதுவாக 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே 8ஆம் பாவம் அதுவும் நோய், கடன், வம்பு வழக்குங்கிற விஷயத்தை குறிக்குது. 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கும். ஜோதிடத்தில் 6, 8, 12ங்கிறது அவயோகஸ்தானங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அந்த 6ஆம் பாவத்து வரக்கூடிய நோய், கடன், வழக்கு தீரக்கூடிய நோய், கடன், வம்பு வழக்காக இருக்கும். ஆனால் 8ஆம் பாவங்கிறது தான் தீர முடியாத அன்சொல்யூஷனபிள் நோய், கடன், வம்பு வழக்கு வந்தால் 8ஆம் பாவத்தோட தொடர்புறது ஒரு சொல்யூஷன் இல்லை. அது 8ஆம் பாவம் மார்க்கெட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ட்ரேடிங்கு, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சம்பந்தமான விஷயங்களையும் 8ஆம் பாவம் குறிக்குது. நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது 8ஆம் பாவம் ஆயுஸ்தானம். அடுத்தது 9ஆம் பாவகம். 9ஆம் பாவம் பித்ருஸ்தானம். பித்ருன்னா அப்பா, அப்பாவை குறிக்கிறது. நமக்கு வரக்கூடிய லக்கு, பாக்கிய ஸ்தானம். 4ஆம் பாவம் மாத்ருஸ்தானம், அம்மாவை குறிக்குதுன்னு சொன்னேன். 9ஆம் பாவம் பித்ருஸ்தானம், அப்பாவை குறிக்குது. அது
அதே சேம் டைம் 9ஆம் பாவம் தான் நம்மளுடைய தர்மம், நம்ம கொண்டு வந்த தர்மம், பாக்கியம். தர்மம்னா நம்ம கொண்டு வந்த லக்கு, போன ஜென்மத்தில் செஞ்ச நல்வினையை முக்கியமாக சுட்டி காட்டக்கூடியது 9ஆம் பாவம். டோட்டல் எல்லா விஷயத்திலையும் சொல்லக்கூடியது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் சொன்னோம். 9ஆம் பாவம் வந்து லக்கு, நல்வினையை மட்டும்தான் செய்யும். அடுத்தது 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் நம்மளுடைய சொந்த தொழில், நாம செய்யக்கூடிய சுய தொழில் தான் 10ஆம் பாவம். 6ஆம் பாவம் நான் சொன்ன அடிமை தொழில், அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறது அடிமை தொழில். நாமளே ஒரு பிஸ்னஸ் செய்கிறது, வியாபாரம் பண்ணுறதுங்கிறது சொந்த தொழில். 6ஆம் பாவம் அடிமை தொழில் குறிக்குது, 10ஆம் பாவம் சொந்த தொழில் குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் பாவம் வந்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலிமா வரக்கூடிய லாபத்தை குறிக்குது. 11ஆம் பாவம் லாபம். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரி குறிக்குது. நம்மளுடைய அண்ணன் அண்ணிகளை அண்ணன் அக்காவை குறிக்கிறது வந்து 11ஆம் பாவம். 3ஆம் பாவம் தம்பி தங்கச்சிகளை குறிக்குது. 3 இளைய சகோதர சகோதரம். 11ஆம் பாவம் மூத்த சகோதரி சகோதரி. ஓகேங்களா? 12ஆம் பாவம் வந்து அயன சயன போகும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விரயம், லாபம் 11, விரயம் 12. இவ்வளோதாங்க. லக்ன பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் எண்ணிலடங்கா காரகத்துவம் உள்ளது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாவகத்துக்கும் ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. ஆனால் ஒரு எளிய சாதாரண மக்கள் கூட இந்த நான் சொன்ன முக்கியமான காரகத்துவத்தில் தெரிஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பை அவங்க கற்றுக்க முடியும். இந்த காரகத்துவமே வந்து போதும், அவங்க என்ன இருக்குது, நம்ம ஜாதத்தில் ஓரளவுக்காவது யோகமும் வேலை செய்யுமா இல்லை வேலை செய்யாதா, யோகம் இருக்குதா, அது நடக்குமா நடக்காதான்னு கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை தானே அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஜாதகத்தை ஓப்பன் பண்ணும்போது முதல் கட்டம் எதுன்னு தெரியாமல் இருக்காதீங்க. 9 கிரகங்கள் அதுக்குள்ளே இருக்கும். மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கும். மாந்தின்னு அது கிரகமாகவும் சொல்லுவாங்க, வேறு விதமாக சொல்லுவாங்க. அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். லக்னம் லான்னு போட்டது உங்கள் ஜாதகத்தில் முதல் பாவகம். இப்படி ஒவ்வொரு பாவகத்திலேருந்து 12ஆவது கட்டம் வரைக்கும் முக்கியமான காரகத்துவத்தை நம்ம இப்போ தெளிவாக சொல்லிட்டோம். இந்த காரகத்துவத்தை உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ திருப்பி பாருங்கள். யாராவது தெரியல, ஒரு முக்கியமான நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னா எந்த பாவத்தை பற்றி தனியாக வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் என்னோடய நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், ஃபோன்லேயும் கூப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை எளிமையான விஷயங்களை எளிமையான முறையில் தெளிவாக பலன் கூறுற அளவுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா புரிகிற அளவுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டைரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, தப்பே இல்லை. எனக்கு எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிமா.